சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்களினுடைய குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் இந்த வரக்கூடிய நவம்பர் மாதம் 2025 உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தனிபூர்ணமாக பார்ப்போங்க. கூடுதலாக உங்களுக்கு கடுமையான வேலை இருக்குது, ஆனால் சொற்பமான வருமானம் இருக்குது. அதே போல் குடும்பத்தில் உங்களை அதிகமாக யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதே போல் உடல் வியாதிகள், அதே மாதிரி வியாதிகள் மூலமாக மருத்துவ செலவுகள்னால குடும்பத்தில் அதிகமான செலவு போயிட்டுருக்கு. இது மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது. உங்களுடைய ஜாதக ரீதியாக சூரியன் கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருக்கார். அப்போ என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம், அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தில் என்ன செய்யலாம், அதுக்கு என்ன செஞ்சால் நன்மை அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெளிவாக பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குங்க. நவம்பர் மாதம் 3ஆம் தேதியே முதல்ல பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உண்டான பிரதோஷம் வருது. அதுபோல் 8ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சங்கடஹர சதுர்த்தி வருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் தேதி நவம்பர் மாதம் 10ஆம் தேதி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்தமான தேய்பிரையில் வரக்கூடிய ஷஷ்டி. அதே மாதிரி 15ஆம் தேதி பெருமானுக்கு உண்டான ஏகாதசி வருகிறது. திரும்பவும் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி கர்மவினை தோஷங்களை போக்கக்கூடிய சோம பிரதோஷம். சோம பிரதோஷத்தில் நம்ம சிவபெருமான் வழிபாடு சொன்னால் கர்மவினை தோஷங்களை போக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் 24ஆம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள். அந்த சமயத்தில் ஒரு வீடு ஆரம்பிக்கணும், அல்லது வீடை டெமாலிஷ் பண்ணிட்டு வேற வீடு கட்டணும், அல்லது வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், கோவில் கட்டணும், மடம் கட்டணும், மாளிகை கட்டணும், இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அந்த சமயத்தில். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அநேகமான முகூர்த்த தினம், நிறைய முகூர்த்த தினம் இருக்குங்க இந்த மாதத்தில். நவம்பர் மாதம் 3ஆம் தேதி, நவம்பர் மாதம் 10ஆம் தேதி, நவம்பர் 16ஆம் தேதி, நவம்பர் 23, நவம்பர் 27, நவம்பர் 30 ஆகிய 6 தினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் சுப முகூர்த்த தினமாக வருகிறது. அதனால் இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக அமையுது. உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்களை தருது அப்படிங்கிறது தெளிவாக பார்ப்போங்க. கடக ராசி ஆகிய உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா புதிய புதிய வாய்ப்புகள், புதிய வகையான முதலீடுகள், புதிய சொத்துக்கள் சேர்க்கை, இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதத்தில். பொதுவாகவே கடகராசிக்காரங்க ரொம்ப ஒரு அவங்களுடைய விஷயங்கள் அப்படிங்கிறது எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துல தன்னை தக்க வைத்து கொள்வதில் ரொம்ப கணக்கச்சிதமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஃபிட்டஸ்ட் ஆஃப் த சர்வைவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த இடத்துல அவங்களுடைய விஷயங்கள் இருக்கோ அதற்கு தகுந்தாப்புல தன்னை பொருத்தி கொள்ளுவது, அல்லது தனக்கு பொருந்தி இருப்பது போல தன்னுடைய சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளுவது, இதில் கடகராசிக்காரங்களுக்கு நிகர் கடகராசிக்காரங்கள் தான். அதனால் எந்த விஷயத்திலையும் அவங்க பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க. அவங்களுக்கு இந்த மாதம் மேலும் அற்புதமான நல்ல மாதமாக அமையுதுனே அப்படின்னே சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜென்மத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் நேரர் கதியில் போயிட்டு இருக்காரு. அவர் 18ஆம் தேதிக்கு மேலே தான் அவர் வக்ரத்தை மாற்றிக்கொள்கிறார். அதனால் இந்த மாதத்தை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். முதல் பகுதி பிற்பகுதி அப்படின்னு மாற்றிங்க. நவம்பர் மாதத்தினுடைய முற்பகுதி பிற்பகுதி அப்படிங்கிறதுல. அதனால் இந்த முற்பகுதி அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக அது கடகராசிக்காரங்களுக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால உடல் உபாதைகள் அல்லது மருத்துவம் சம்பந்தப்பட்டமான சில செலவுகள் குடும்பத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி குரு பகவான் அவருடைய இடம், அதாவது விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் உங்களுக்கு இருக்கக்கூடியது ஃபயரி சைன் அப்படின்னு சொல்லுவாங்க, நெருப்பு ராசி. அதனால் சில உஷ்ணமான சில உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு, உடல் உஷ்ணம் அடைதல் அல்லது உஷ்ணமாக இருக்கக்கூடிய சில ஜுரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கவனமாக இருக்கேன். அப்புறம் குரு பகவான் அவர் 18ஆம் தேதி வரைக்கும் நேர்கதியிலிருந்து அப்புறம் வக்ரகதிக்கு மாறுறாரு. ஜென்மத்தில் குரு வனவாசம்னு சொன்னால் கூட ஒரு வக்ரகதி மாறக்கூடிய காலத்தில் வேறு விதமாக அவருடைய பலன்கள் கண்டிப்பாக மாறும். அதனால் முதல் பகுதியில் ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் கூட குரு பகவான் பிற்பகுதியில் நன்மையை தராரு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுங்க. அடுத்ததாக உங்களுடைய சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் 4ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிட்டாரு. இந்த நீச்சம் அடைஞ்ச சூரிய பகவான் 17ஆம் தேதி தான் மாற்றம் அடைஞ்சு 5ஆம் பாவத்துக்கு மாறுறாரு. அதனால சூரியன் கொஞ்சம் வலிமை குறைவா இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு அவ்வளவு பெரிய சிறப்பாக அமையாது. அப்போ பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வளர்ச்சிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் முன்பகுதியில். பின்பகுதி, அதாவது 17ஆம் தேதி அவர் மாறின பிறகு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சூரியன் போகக்கூடிய காலம் அப்படிங்கிறது, 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போகக்கூடிய காலம் அப்படிங்கிறது
குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு ரொம்ப மனசு ஒரு திருப்தி ஏற்படும். குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். குழந்தைங்க ரொம்ப நாளாக படிக்காமல் இருக்காங்களா, படிப்புல ரொம்ப நாட்டம் பண்ணுவாங்க. படிப்பு மட்டுமல்லாமல் அடுத்தபடியாக கலை சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். ஏன் அப்படின்னா சுக்கிர பகவானும் உங்களுடைய சாதகமாக, அதாவது உங்களுடைய 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் பாவத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாரு. கலை சம்பந்தப்பட்டமான துறையிலே அவங்க ஈடுபடுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தராரு. அதே போல பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமான, திருப்திகரமாக, ரொம்ப அமைதியான சூழ்நிலைகள் ஏற்பட போகுதுங்க 17ஆம் தேதிக்கு மேல. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா குரு பகவானுடைய வக்கர பார்வை, ஜென்மத்தில் குரு இருந்தாலும் கூட வக்கர காலத்தில் அவர் நன்மையை அதிகமாக செய்வார். அதே மாதிரி அவருடைய வக்ர பார்வை உங்களுடைய 5ஆம் பாவத்திலே ஏற்படுது. 5ஆம் பாவத்தை குரு பார்க்கறதுனால அங்க செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்காங்க. மங்கள ஆதித்ய யோகம் குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால இந்த மங்கள ஆதித்ய யோகம் என்னத்தை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெய்வ வழிபாடை பரிபூர்ணமாக கிடைக்கணும். ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். நல்ல ஏற்றமான சூழ்நிலைகளை தரப்போகுதுங்க. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரத்தில் இருக்காரு. அதே மாதிரி ராகு பகவானும் இருக்காரு. அந்த முன்பகுதியில் தான் வக்கரத்தில் இருக்காரு. பின்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா 17ஆம் தேதிக்கு மேலே வக்கரத்தை அவரும் நிவர்த்தி செய்து கொள்கிறார், அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானம். அதனால் இந்த அஷ்டம சனியினுடைய உபாதை கடுமையாக இருந்தாலும் கூட அது கண்டிப்பாக குறைந்து விடும். அதே மாதிரி அந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய 9ஆம் பாவத்தை பார்க்கறதுனாலையும் சரிதான், 7ஆம் பாவத்தை பார்க்கறதுனாலும் சரிதான், 5ஆம் இடத்தை பார்க்கறதுனாலும் சரிதான். இந்த 5, 7, 9 பார்வை அப்படிங்கிறது மிக முக்கியம். எதுக்கு அப்படின்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு. அதனால் கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு கல்யாணம் கைகூட போகுதுங்க. இல்லை கல்யாணம் ஆகி கொஞ்சம் மனசு வேறுபாடாக இருக்கும், கருத்து வேறுபாடாக ரொம்ப உருதுவாக இருக்குனாலும் நிச்சயமாக அவைகளும் மாறும். உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. குடும்பத்தில் நல்ல மன மகிழ்ச்சி ஏற்படுவது, குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்காங்களா, உங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதத்தில் அற்புதமான நல்ல மாதமாக அமையுது. அதில் முக்கியமாக இந்த மாதத்திலே முன் சொன்ன மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த உடல் உபாதைகள் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணகர்த்தாவாக குரு பகவான் இருக்கிறதுனால வியாழக்கிழமை தோறும் மகான்கள் வழிபாடு, அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு, நால்வர் பெருமான் வழிபாடு, வடலூர் ராமலிங்க அடிகளார், இந்த மாதிரியான மகான்களை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. நவம்பர் மாதம் 6ஆம் தேதி, 13, நவம்பர் மாதம் 20, 27 ஆகிய தினங்கள் வியாழக்கிழமையில் வருகிறது. இந்த மாதிரியான தினங்களிலே மகான்களை வழிபாடு செய்யுங்கள், நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். சிவாய நமக.